ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. 2026 சனி பயிற்சி வருது. இந்த சனி பயிற்சியுடைய பலன்கள் மக்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்? 2026 மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு எழுந்தருளுகிறார். அன்றைய தினம் வாழ்க்கையில் நிறைய மாறுதல்கள் ஏற்பட போகுது. ஏன்னா சனி குருவுடைய வீட்டுக்கு செல்லுகிறார். இந்த பக்கம் குவாட்ரண்ட்டில் ஏற்கனவே குரு பகவான் இருக்கார் மிதுனத்தில், இந்த பக்கம் மீனத்தில் சனி வரப்போகிறார். சனி வந்ததுக்கப்புறம் திருக்கணிதப்படி போன வருடமே முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் வாக்கியப்படி நிறைய பேர் கேட்டுக்கிட்டதால் இந்த பதிவு. ஸோ அப்போது குருவுடைய வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் நிறைய பேருக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், நிறைய குழந்தை, சொத்து, சுகம், வெளிநாட்டு வேலை, கல்யாணம், நிறைய விஷயங்கள் தரப்போகிறார். ராசி ரீதியாக யார் யாருக்கெல்லாம் என்னென்ன குபேர சம்பத்துகள் வரப்போகுதுங்கிறத பார்த்துடலாம். சுவாமிஜி, உங்க மனதிற்கு ரொம்ப பிடித்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும்? என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, உலகத்திலே உள்ளபடியே சொல்லப்போனால் மகர ராசிக்காரர்களை நான் காதலிக்கிறேன், விரும்புகிறேன். இவர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். மகர ராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். என் பொண்ணு கூட மகர ராசி தான். மகர ராசிக்காரர்கள் டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். நிறைய பேர் மகர ராசிக்காரன்னா யாருன்னு கேட்குறாங்க. இவங்களோட வாழ்ந்திருக்காமல ஏன் பொண்ணை சொன்னேங்க. அப்போ மகர ராசிக்காரர்களை நான் உள்ளபடியே நேசிக்கிறேன். நிறைய பேர் பார்த்துருக்கேன். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சகாய சனின்னு பேர். சகாய சனி, சகாயன் அப்படின்னா இது எங்கேயே கேள்விப்பட்ட வார்த்தை மாதிரி இருக்கே. இல்லை, அதுதான் சகாயம்னா நன்மை, நண்பன் அப்படின்னு அர்த்தம். சகாயன். 2ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்து 7.5 சனி. வாக்கியப்படி மார்ச் 6 தான் உங்களோட 7.5 சனி இஸ் கோயிங் டு கெட் ஓவர். என்ன காரணம்? 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். 2ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்ற சனி. புரியுதா? புரிந்தா? 7.5 சனினாலே 7-8 கேஸை போட்டுவிடுவான். இந்த ஆள் வேற ஆட்சி வேற பட்டுட்டான். எப்பா, ஐ எம் யுவர் ஓன் சன், ப்ளீஸ் கன்சிடர். மகர ராசிக்கு ஓன் ஃபாதர் அவர். ஒரு விஷயம் இருந்தா, இப்போ ஸ்கூலில் வாத்தியார் அவர் என்ன பண்ணுவார், அவரோட பையனும் அதே கிளாஸில் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த பையனை கண்டுபிடிச்சி கஷ்டமான கேள்வியாக கேட்டு டெய்லி அடிப்பார். ஜாண்டா அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். ஏங்க வாத்தியாரை ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார், ஒருவேளை என் பையங்கிறதுனால நான் பாரபட்சம் காட்டிட்டேன்னு இந்த உலகம் என்ன தப்பாக சொல்லிடுச்சுன்னா அப்படிங்கிறது. எப்போ ஓம் பில்டப்புக்காக இந்த அடி அடிப்பியாப்பா. அந்த மாதிரி மகர ராசிக்காரர்கள் தன்னுடைய குழந்தையை தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார் சனி. காரணம், அவர் நீதி வலுவாதவர். இருந்தாலும் 3ஆம் இடத்திலே சனி எப்போ சகாய சனியாக மாறினாரோ அப்போலேருந்து மகர ராசிக்காரர்கள் லைஃப் மாறுது. இந்த பக்கம் என்ன 3, 4, 5 பார்க்குறாரு. 5ஆம் இடம்னா என்ன? யோகஸ்தானம். என்ன சொல்லுவாங்க, அது யோகஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது ஜாலியாக கால் நீட்டி படுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. மீதியெல்லாம் சனி பகவான் வில் டேக்கர். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமாக இருப்பேன். அந்த மாதிரி ஜாலியாக இருக்கேன். சார் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா 7.5 சனி இப்போ உங்களை படுத்தாத பாடா. இந்த 7.5 வருஷத்தில் என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆக்கி விட்டான். இதுக்கு மேலே என்ன சார் கற்றுக்கிறதுக்கு இருக்குது? நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்களா? ஒரு வருஷம் கொடுத்தா அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. 7.5 வருஷம் லைஃப்பை வேஸ்ட் பண்ணி விட்டு இது பெரிய எக்ஸ்பீரியன்ஸா? அப்போது 3ஆம் இடத்துல இருப்பவர் 5ஐ பார்த்து வீடு வாங்கி தருக. பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரம் இருந்தால் மகர ராசிக்காரர்கள் வீடு வாங்குகிற முனைப்பை நோக்கி சென்று கொண்டிருப்பார்கள். வீடு வாங்கணும், அதெல்லாம் பண்ணுவாங்க. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு 5ஐ பார்க்கிறார். 3லிருந்து 7ஆம் பார்வையாக மகர ராசிக்காரர்கள் 9ஐ பார்க்கிறார்கள். 9ஆம், இதுதான் பிரச்சனை. மகர ராசிக்காரர்கள் இந்த 9ஐ பார்க்கவே கூடாது. அப்படி பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா, 9ஆம் இடம் என்பது அப்பாங்கிற இடம். இந்த அப்பா ஸ்தானத்தை சனி பார்க்குறார். சனி அப்பாவை பார்த்தா என்ன ஆகும்னா, அப்பாவோட உடல்நிலையில் பிரச்சனை வரும். ஏன்னா சனி சூரியன்கிற கிரகத்துக்கு ஜென்ம எதிரி. அப்போ சனி 9ஐ பார்க்கும்போது அப்பாவோட உடல்நிலையை கெடுப்பார் தான் நடக்கும். அடுத்து சனி 10ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்த்துறாரு. 12ஆம் இடம் என்பது என்ன? இல்லற வாழ்க்கை அயன சயன ஸ்தானம். தாம்பத்தியம் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். உங்களுக்கு ஒரு நிம்மதியை தருகிறார். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து வைக்கிறார். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டிலே இருக்க மாட்டாங்க, பெரும்பாலும் வெளியூரில் இருப்பாங்க.
மாதத்துக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கு வருவாங்க. வந்தோடனே ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சுத்த போயிடுவாங்க. அந்த 2 நாள் நமக்காக ஒரு ஜீவன் வீட்டில் இருக்கேங்கிறதே மறந்துடுவாங்க மகர ராசிக்காரர்கள். இனிமேல் அதெல்லாம் இல்லாமல் ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்களே. நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம தலைமாட்டில் உட்காந்து அழுகக்கூடிய ஒரே ஜீவன் யார்? உங்கள் மனைவி மட்டும்தான். என் பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ஒன்று புரியும். ஃபேமிலியை லவ் பண்ணுங்கள். நம்ம வேலை செய்கிறது சம்பாதிக்கிறது ஃபேமிலிக்காக தான். இதில் எந்த குழப்பமுமே இருக்கக்கூடாது. என்ன காசுக்கு தான் வேலை செய்கிறீங்களா? ஆமாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லுங்கள். ஆமாம், இதை கொண்டு போய் எங்கள் அம்மாட்ட கொடுத்தா தான் எங்கள் வீட்டில் நல்லது நடக்கும். அதுக்கு தான் வேலை செய்கிறேன். வேறு எதுக்கு வேலை செய்கிறேன்? தெளிவாக இருங்க, கிளியராக இருங்க. 3ஆம் இடத்து ஏன்னா மகர ராசிக்காரன் நிறைய பேர் பயன்படுத்திப்பாங்க. வந்துட்டீங்க ஒரு ஷூட்டு பார்த்து 2வது ஷூட்டு பார்க்க வேண்டியதானே. 2வது ஷிஃப்ட்னா எக்ஸ்ட்ரா பேமெண்ட், அவ்வளோதான். கிளியராக இருங்க, வேலையில் கிளியராக இருங்க. சார் நான் சொல்லும்போது உங்களுக்கு வலிக்கும். யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது ப்ராக்டிக்கல்னு புரியும். ஒரே பாலிசி தான். நம்ம இவனை வச்சு சம்பாதிக்க வந்தோமா, இவன் நம்மளை வச்சு சம்பாதிக்க வந்தானா, க்ளீனாக இருக்கணும் அதில். ஸோ மகர ராசிக்காரர்கள் என்ன வேணால் பண்ணிக்கோ, பேமெண்ட் கொடுத்துரு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 12 பார்க்குறார். சுப விரயங்களாக மாற்ற போகிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? இனிமே ஓசியில் யாருக்கும் வேலை செய்ய மாட்டேன், இன்றைக்கே சத்தியம் பண்ணிடுங்க. இனிமே என்னுடைய பிராண்ட் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்குது. மகர ராசிக்காரர்கள் சனி பயிற்சி நிறைய பாடங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருச்சு. இனிமையாவது இந்த பட்டாம்பூச்சி சிறகடித்து வானத்தில் பறக்க போகிறது. போதும் இந்த கூட்டுப்போடு வாழ்க்கை. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில 100க்கு எவ்வளவு மதிப்பெண்? 100க்கு 100 மார்க், பிரமாதமா இருக்கு. பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி பயிற்சியை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு பயம். என்ன பயம் சொல்லுங்க? ஐயோ சனி வந்துட்டாரே, ஐயோ சனி பகவான் என்னென்ன பண்ண போறாரு தெரியலையே, என் வாழ்க்கை அவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி. சனியை பார்த்து பயப்படாதீங்க. அதை முதல்ல மறங்க. போலீஸ்காரரை பார்த்து யார் பயப்படுவா? திருட்டு பயப்படுவான். எனக்கு என்னங்க பயம்? சனி பகவான்கிற பிடி மாஸ்டர், அவ்வளோதான். அதெல்லாம் எல்லா ஜோதிடரும் சொல்கிறத கேட்டிருப்பீங்க. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், சனி கொடுக்கணும்னு நினச்சா அதை யாராலையுமே தடுக்க முடியாதுன்னு வேத சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. அதனால தான் என்னோடய ஃபேவரட் டைலாக் என்ன, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு சொல்கிறது அந்த ஃபேவரட் டைலாக். அதனால தான் சனியை யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாது, பிகாஸ் ஹி இஸ் டன். அந்த சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயந்தான். இந்த கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு மார்ச் 6ஆம் தேதி பெயருகிறார். இதில் என்ன சின்ன விஷயம்னா, குருவோட வீட்டில் போய் உட்காந்துட்டார். அதுதான் அதில் பெரிய விஷயம். வழக்கமாக சனி பயிற்சி ஆகிறது தான். ஆனால் இந்த தடவை குருவோட வீட்டுக்கு போயிட்டார். குருவோட வீட்டுக்கு போன சனி பகவான் என்ன பண்ணுறார்? பரமசுத்தி அடைந்து விடுகிறார். பரமசுத்தினா என்ன? க்ளீன் ஆகிடுறார். அவரோட குணங்களே மாறி போயிடும். ஏன்னா அது குருவோடைய வீடு, கோயில் மாதிரி. இப்போ கோயிலில் போய் நம்ம என்னென்ன பண்ணுவோம்? கோயிலில் போய் நம்மளால் ஏதாவது யாரையாவது கெட்ட வார்த்தை சொல்லி திட்ட முடியுமா? கோயிலில் போய் யாரையாவது தப்பாக பேச முடியுமா? ஒன்றும். சுவாமி இருக்கிற இடம், அப்போது குரு இருக்கிற இடம் சனி பகவான். அதனால பொதுவாகவே அவரோட துஷ்ட குணங்கள் எல்லாம் மாறி போய் சமத்தா மாறிடுறார் சனி பகவான். மேஷராசிக்காரங்களுக்கு கூட, 7 சனி கும்பராசிக்காரங்களுக்கு கூட, மீனராசிக்காரங்களுக்கு கூட சனி பகவான் பெரிய ப்ராப்ளம் பண்ணுறது இல்லை. எவனோ சிம்மத்தை விட்டுட்டானே, 8 குடையவனாக இருக்க இவங்களுக்கு கூட. அப்போ உங்கள் ராசிக்கு பெருசாக ஒன்றும் நடந்துட போகிறதில்ல. காரணம், சனி பகவான் ரொம்ப நல்லவராக இருக்கார். அப்போது கூட்டத்தில் ஒருத்தன் என்ன ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சனியை கொண்டு போய் குருவிட வீட்டில் போட்டு, அருள் புரியுங்கள் சனி பகவானே, இப்பொழுது நீங்கள் மீனத்தில் இருக்கிறீர்கள்னு சொன்ன அவருக்கு ஒரு மோடு வந்துருச்சு. ஆமாம்ல, என்னப்பா வேணும் உனக்கு பரிசு? ஐயா எனக்கு கவர்மெண்ட் ஜாப், வச்சுக்கோ. ஐயா உங்களுக்கு என்னையா வாரி வாரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. சனி கொடுக்குற கடவுளாக மாறிடுறாருங்க. அப்போ சனி பகவானுக்கு என்ன பரிகாரம்? சென்னையில் இருக்கிறவங்க அகத்தீஸ்வரர் கோயில் போங்க, பொலிச்சொலூரில், அல்லது திருநள்ளாறு போங்க, அல்லது சனி பகவானுக்கு வரிசை வரும் குச்சனூர் எல்லாம் போறீங்கல்ல. சனி பகவானுக்கு மிகச்சிறந்த வழிபாடு என்னன்னா, பித்ருக்களுடைய ஆசீர்வாதம். பித்ருக்கள் இறந்து போனவர்கள், உங்களுடைய குலதெய்வத்தையும் இறந்து போனவங்க வீட்டில் இருக்கணும், தொடர்ந்து கும்பிடுங்க, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது. அதே மாதிரி சனி பகவான் இருக்கிற இடத்துல இவரை சாந்தி பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் வாங்கி சிவன் கோயிலுக்கு கொடுங்க. காக்கைக்கு அன்னமிடுங்கள். சரியா? யாரேனும் ஒற்றை கையேந்தியவர்களை நீங்கள் வழியில் கண்டால் ஓடி சென்று உதவுங்கள். இதெல்லாம் பண்ணுங்க. அடுத்ததாக இந்த சனி பகவானுடைய இது பிரீத்திக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம்னா, உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு நீங்கள் செல்லுங்கள். என்ன, நிறைய கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்யுங்கள். சிவன் கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் செய்யுங்க. உழவார பணிம்பாங்க, தேவாரம் வாசிக்கிறது, பாட்டு பாடுறது, அந்த குளத்தெல்லாம் திருக்கோயில் குளத்தை க்ளீன் பண்ணுறது. திருவண்ணாமலை போனால் அந்த சித்தர்கள்லாம் சாதுக்கள்லாம் அந்த கிரிவலம் போகும்போது அவர்களுக்கு உதவி செய்கிறது. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இவர்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்கள். சனி பகவானுடைய அருளை நீங்கள் கண்ணால் பெறலாம். ஒரே ஒரு விஷயந்தான், சனி மாதிரி ஒரு கொடுக்கிறவனும் கிடையாது, சனி மாதிரி ஒரு கெடுக்கிறவனும் கிடையாது.
நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அவர் கரெக்டாக இருப்பார். ஸோ இன்று முதல் இந்த மார்ச் 6 முதல் உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. கண்டிப்பா ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியுடைய பலன்கள், அதோடைய வழிமுறைகள்லாம் பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்ள? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள உலகத்துக்கே தெரியும். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல இருக்குது. கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணிக்கோங்க. ஸ்ரீமடத்திற்கு ஒரு முறை வந்து என்னை பார்த்துட்டு விஷ்ணுமாயாவை ஒரு தடவை சந்தித்து வேள்விகள்லாம் பங்கெடுத்துட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையே மாறும். சனி பகவான் அள்ளித்தர காத்திருக்கிறார். உங்கள் ஜாதகத்தை கரெக்டாக பார்த்து கைட் பண்ணால் போதும், மற்றவையெல்லாம் தன்னால் நடக்கும். நன்றி. நன்றி.